பண்டைய பாரதத்தின் மையத்தில் ஹஸ்தினாபுரத்தின் வலிமை மிக்க இராச்சியம் இருந்தது. விதி இதுவரை அறியப்படாத மிகப்பெரிய போரை வடிவமைக்கும் இடம். ஆனால் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. நம்முடையது ஒரு வாரிசுக்காக ஏங்கிய ஒரு ராஜாவுடன் தொடங்குகிறது. ஒரு நாள் சாந்தனு மன்னன் புனித நதியான கங்கையால் ஈர்க்கப்பட்டான். அங்கே அவன் தெய்வீக அழகு கொண்ட ஒரு பெண்ணை கண்டான். அந்த நதி தெய்வம் தானே அந்த நேரத்தில் விதி அசைந்தது. பெண்ணே, நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் இதயம் உன்னை அடையாளம் காண்கிறது. நீ என்னை மணந்தால் என் செயல்களை ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது. நீ கேட்டால் நான் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன். கங்கை தன் வார்த்தையை காப்பாற்றினாள். ஒவ்வொரு முறை குழந்தை பிறக்கும் போதும் புதிதாக பிறந்த குழந்தையை ஆற்றுக்கு எடுத்துச் சென்றாள். அவற்றை தண்ணீருடன் சேர்த்து அடித்துச் சென்றாள். சாந்தனுவின் இதயம் ஒவ்வொரு முறையும் உடைந்தது. ஆனால் அவன் தன் வாக்குறுதியை நினைவில் வைத்தான். கங்கா 8வது குழந்தையுடன் நதிக்கு நடந்து செல்கிறாள். நிறுத்து கங்கா, இதை இனியும் என்னால் தாங்க முடியாது. ஏன் என் குழந்தைகளை நீ அழைத்துச் செல்கிறாய்? அந்த நேரத்தில் வாக்குறுதி மீறப்பட்டது. இந்த குழந்தைகள் 8 வசுக்கள், மனிதர்களாக பிறக்க சபிக்கப்பட்டவர்கள். முதல் 7 பேரை நான் விடுவித்தேன். ஆனால் இந்த குழந்தை பூமியில் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும். உலகமறிந்த மிகச்சிறந்த போர் வீரனாக அவன் இருப்பான். அதனால் தேவவரதன் என்ற குழந்தை பிறந்தது. பின்னர் அவர் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். தேவவரதன் திறமை, ஞானம் மற்றும் ஒழுக்கத்தில் ஈடு இணையற்ற ஒரு போர்வீரனாக வளர்ந்தான். அவனுக்கு பயிற்சி அளித்த ஒவ்வொரு ஆசிரியரும் அறிவித்தார், இந்த சிறுவன் மகத்துவத்திற்கு தகுதியானவன். வருடங்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் மன்னர் சாந்தனு ஒரு மீனவரின் மகள் சத்தியவதியை சந்தித்தார். அவளுடைய கருணை உடனடியாக அவன் இதயத்தை திருடியது. ஆனால் அவளுடைய தந்தைக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. என் மகளின் மகன்கள் அரியணையை பெற வேண்டும். தேவவிரதரான நான் ஒரு சபதம் எடுக்கிறேன். நான் ஒருபோதும் ஹஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தை கோர மாட்டேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன். எனவே என்னுடைய எந்த குழந்தையும் உங்கள் மகளின் வம்சாவளியை ஒருபோதும் சவால் செய்யக்கூடாது. குரு வம்சத்தின் கதை இப்படித்தான் தொடங்கியது. பாரதத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு வாக்குறுதி, ஒரு சாபம் மற்றும் ஒரு சபதம். ஆனால் விதி இன்னும் நிறைய காத்திருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தில் பீஷ்மரின் எழுச்சி, ஹஸ்தினாபுரம் அறிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாவலர்.